ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 1. கொஞ்சம் பேர் படிக்கிறவங்களும் இருக்கிறீங்க, கல்லூரி வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறீங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 5 புத்திமான் இவைகளை கேட்டு அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும். ஆமாம், நம்ம அதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம கடவுளுக்காக காத்திருக்கிறது தான் பயன் கொடுக்கும். கடவுளை நம்ம மையப்படுத்துகிற பொழுது தான் மாற்றங்களும் ஏற்படும். அவரை அறிகிற அறிவினால் நம்ம வளருவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை முடிச்சு வைப்போம். மனிதர்களை பார்த்தோம்னா லேட்டாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கடவுளை பார்த்தோம்னா நிச்சயமாக அவங்க மனதிலையும் அவர் கிருபை செய்வார். நம்ம கடவுளுடைய வல்லமையை பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெப வேலைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஆவியினால் உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க, புரிந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டு விழாவுக்கு ஆயத்தமாகிறோம். அதனுடைய உண்மையான உறவும் ஐக்கியமும் கர்த்தாவே செயல்களும் கர்த்தாவே எங்கள் உள்ளத்தில் நீர் நடப்பிக்கிறதாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ள உதவி செய்யுங்க. ஜெப கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பிரியமானவரும் நல்லவருமாக இருக்க கர்த்தாவே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யும். இந்த ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வேத வகுப்பையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவை நாங்கள் நல்ல முறையில் அறிந்து கொண்டு எங்கள் புத்தியில் தேர, மனதில் அறிவில் தேர, ஆவியில் தேர ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நன்றியோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபக்கூட்டத்துக்கு வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம ஆண்டு விழாவுக்கு ஆயத்தமாகும்படி நல்ல ஒரு வேத பகுதியை எடுத்து நாம் இன்றைக்கி தியானம் செய்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆண்டு விழா என்றாலே நிச்சயமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிற காரியம், தேவனை துதிக்கிற காரியம், அவரை புகழ்கிற காரியம், நேரம் எடுத்து நன்றி சொல்கிறதான காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் எல்லாருமே நம்ம காட்டணும். இன்றைக்கு வேத வார்த்தையை நான் படித்து தனிப்பட்ட முறையில் தியானம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நன்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியம் என்பதை தனிப்பட்ட முறையில் நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. நன்றி சொல்கிறோம் என்ற ஒரு காரியம் இப்போது என்ன நன்மையை நம்ம அடைந்தோமோ அதற்கு நன்றி சொல்கிறோம். மனிதர்களிடத்தில் சாதாரணமாக நம்ம நன்றி சொல்லிடுவோம். ஆனால் தேவனிடத்தில் அது இன்னும் ஒரு மிக சிறப்பான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மனிதர்கள் ஒரு நன்மை நமக்கு செய்தாங்க, அவங்கக்கிட்ட போய் கை கொடுத்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிப்போம். ஆனால் தேவனிடத்தில் நன்றி சொல்வது என்பது இன்னும் ஒரு மிக சிறப்பான ஒரு காரியத்தோடு கூட அது தொடர்புடையதாக காணப்படுகிறது. அது என்னவென்றால், ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுவது, இன்னொன்று தேவனுக்கு மகிமையை உண்டாக்குவது. நாம் தேவனுக்கு நேரம் எடுத்து நன்றி சொல்வதன் மூலமாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அவருக்கு மகிமையை நாம் சேர்க்கிறோம். அப்போ நன்றாக நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனிடத்தில் வந்து நன்றி சொல்லக்கூடிய காரியம் அது ஸ்தோத்திரத்தோடு கூடிய தொடர்புடையது. அதே போல் தேவனுக்கு மகிமையை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ வெறுமனே மனிதரிடத்தில், ஏன்னா மனிதர்களை நம்ம புகழ முடியாது. ஏன்னா வேதம் வந்து எந்த மனிதனையும் நீங்கள் புகழுங்க அப்படின்னு சொல்லலை. அதேமாரி எந்த மனிதர்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, மரியாதை ரீதியாக
ஒரு வணக்கம் சொல்ல முடியும், ஒரு அப்ரிஷியேஷன், இவங்க நல்லதை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை பாராட்ட முடியும். ஆனால் கர்த்தரை பெருமை பாராட்டுவதைப் போல, கர்த்தரை சேவிப்பதைப் போல, கர்த்தருக்கு நன்றி சொல்வதைப் போல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதைப் போல, கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குவதைப் போல நம்ம அந்த காரியத்தை, நன்றி சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாரிடத்துலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரே துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாக்கக்கூடிய காரியமாக நன்றி செலுத்தக்கூடிய காரியம் அமைகிறது. அவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய காரியமாக நன்றி சொல்லக்கூடிய காரியம் அமைகிறது. ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் உண்டாக்குகிறது. இன்றைக்கு என்னோடு கூட நான் சில பகுதிகளிலிருந்து உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். நம்ம ஆண்டு விழாவுக்கு நன்றி சொல்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவதாக 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அது தொடர்ந்து சில பகுதிகளிலையும் நான் காட்டுறேன் எப்படி நன்றி சொல்கிறோன்றதை. இப்போ 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். இதில் உண்மையிலேயே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள். அந்தந்த காரியத்தை தேவாலயத்தில் செய்வதற்கு எப்படி ஆட்களை நியமித்து வைத்திருக்கிறாங்க. ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க, புகழ்வதற்கு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவாலயத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு தனித்தனி நபர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காரியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், நம்ம எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது எப்படி பிரித்து உணர்ந்து இதற்கென்று ஆட்களை நியமித்து இந்தந்த காரியத்தை இவங்கவுங்க செய்கிறாங்கன்னு சொல்லி எப்படி மக்கள் ஜனக்கூட்டம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க பாருங்கள். முதலாவதாக 1வது வசனத்தில், அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய ஆலயத்தை அதிகமாக நேசித்த ஒரு தேவ மனிதர் யாருன்னா நிச்சயமாக அது சங்கீதக்காரர் தாவீது. ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமாக நேசித்தவர். அவர் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். இது நிமித்தமாக அவருடைய ஆலயத்தை தாவீது நேசிக்கிறார். தாவீதினுடைய காலத்தில் தாவீது மூலமாக தேவாலயம் கட்டப்படவில்லை என்றாலும் அவருடைய குமாரன் மூலமாக தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கு தாவீது எப்படியெல்லாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு பொருட்களை சேகரித்து வைத்து அதை கொடுத்தாருன்றதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீதின் காலத்தில் கூடாரம் உண்டு, சரிங்களா? கூடாரத்தில் தேவனுடைய பெட்டி வைக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆலயம் என்ற பேரில் ஒரு பில்டிங்னால் கட்டப்பட்ட காரியம் தாவீது காலத்தில் இல்லைனாலும் கூடாரம் அமைத்து தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போது நம்ம இந்த 1வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே. அப்போ பாருங்கள், தேவனுடைய பெட்டியை வைப்பதற்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரம் இப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நுழைவதைப் போல் அந்த காலத்தில் அப்படிலாம் யார் வேணாலும் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. அதற்குன்னு பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, ஆசாரியர்கள் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு என்னென்ன பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் அதை செய்ய முடியுமே தவிர எல்லாருமே எல்லா காரியத்தையுமே செய்ய முடியுமானா கண்டிப்பாக இல்லை. அப்போ இங்கே கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். எதை வைத்து? தேவனுடைய பெட்டி. ஏன்னா வசனத்தில் முதல் பகுதி பாருங்கள், அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது. அப்போ தேவனுடைய பெட்டி என்பது உண்மையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டது. தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டது.
சாலமோனுடைய ஆலயத்திலேயே சாலமோனுடைய ஜெபமும். ஆனால் இந்த இடத்துல யார் ஜெபம் பண்ணாலுமே நீங்கள் பரலோகத்திலிருந்து உங்களுடைய பிரசனத்தை இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு அனுப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்கன்று அவர் ஜெபிக்கிறார். அப்போது தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் விளங்குகிறது. பரலோகம் அவருடைய வீடு, பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கே இருந்து எப்படி தேவாலயத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேவன் ஆசீர்வதித்தார்ன்றதை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தாவீது சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, செலுத்துகிறார். இது முதல் காரியம். நம்ம எல்லாருமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். பலிகளை இவங்க என்ன பண்ணாங்க, செலுத்தினாங்க. வெறும் தாவீது மாத்திரமல்ல, மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்களுக்கு முன்பாக தாவீது என்ன பண்ணுறாரு, சர்வாங்க தகன பலியையும் அதேமாரி சமாதான பலியும் என்ன பண்ணுறாரு, செலுத்துகிறார். உண்மையிலேயே தேவன் இதை கட்டளையாகவே அவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பலியை செலுத்தணும். அவங்கவுங்க வசதிக்கேற்ற பிரகாரம். சில பேர் அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா ஒரு புறாவை எடுத்து பலி கொடுப்பாங்க வாங்கி. இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவங்க ஒரு ஆடு, இல்லை அடுத்து மாடுன்னு சொல்லி அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தர் நான் சந்திக்க போகிறேன், அவருடைய ஆலயத்தில் போய் ஒரு பலியை நான் செலுத்த போகிறேன்னு சொல்லி பலியை இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு செலுத்துகிறாங்க. அப்போது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அது பில்டிங்னால் கட்டப்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ சபை என்று சொல்லப்படுகிற நம்முடைய கூட்டம், நம்முடைய மக்கள் எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா பலி. இப்போ நம்ம என்ன செலுத்த முடியாது, ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு பலி செலுத்த முடியாது, கூடாது. ஏன், என்ன சொல்லுவீங்க அதுக்கு? நான் சொன்னேன், நம்ம ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்த முடியாது, கூடாதுன்றேன். ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஒரே தரம் அவர் என்ன ஆகிட்டார், பலியாயிட்டார். எத்தனை வாட்டி ஆடு மாடுகளை எத்தனை வாட்டி பலி கொடுக்குறது? அப்போது ஒரே தரம் அவர் பலியானதுனால, ஒரே தரம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பலின்றது ஆண்டவர் முடிச்சிட்டார். இப்போ நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்குறதான பலி என்னென்னா, அவர் துதி பலியை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். நம்ம இதயத்திலேருந்து, நம்முடைய நாவிலிருந்து, நம்மளுடைய உள்ளத்திலேருந்து எப்படிப்பட்ட துதி பலிகளை கர்த்தர் இடத்துல நம்ம செலுத்துகிறோம். அதனால தான் சொல்கிறது, நேரம் எடுத்து கர்த்தர் என்ன பண்ணுங்கன்னா, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையிலேயே நம்ம எத்தனை பேர் அதை நம்ம செய்கிறோம்? சபைக்கு எல்லாரோடு கூட சேர்ந்து பாடக்கூடிய காரியத்தை நம்ம செய்வோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து பாட்டு புத்தகம் கூட நம்ம இங்கே இருக்குது. இந்த பாட்டு புத்தகத்தை எடுத்து எத்தனை பேர் நம்ம வீட்டில் பாடுறோம்? எப்படி நம்ம துதிக்கிறோம்? யாரெல்லாம் உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்? பாட்டெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நிச்சயமாக ஒரு காலத்தில் எல்லாருமே ஒரு உலக பிரகாரமாக கூட ஒரு இசையை நம்ம நேசித்தவங்களாம் நம்ம இருக்கலாம். ஆனால் எப்போ கர்த்தர் இடத்துல வந்துட்டோமோ, அந்த இசையை அந்த விருப்பம் கர்த்தருடைய பாடல்களை, அவரை துதிப்பதில், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுல நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டு நம்ம போகிறோன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஆண்டவர் நம்முடைய இந்த துதி பலிகளை அவர் விரும்பக்கூடியவராக அவர் இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பரலோகத்தில் எண்ண முடியாத அளவுக்கு பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் உண்டு. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு, அவரை துதிப்பதற்கு எண்ண முடியாத அளவுக்கு தேவதூதர்கள் பரலோகத்தில் உண்டு. ஆனாலும் கூட இந்த அற்பமான, இந்த சாதாரணமான மனிதர்களாகிய நம்மளுடைய துதியில் ஆண்டவர் பிரியப்படக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே நம்ம இந்த ஆண்டு விழாவுக்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லும்பொழுது இவங்க என்னென்ன காரியம்லாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அவங்க பலி செலுத்தினாங்க, சர்வாங்க தகன பலியை செலுத்தியிருக்கிறாங்க, சமாதான பலியை இவங்க செலுத்தியிருக்காங்க. இது முதல் காரியமாக ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? நான் அடுத்து உங்களை கேட்பேன், சரிங்களா? இவங்க ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், 2வது வசனம். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, போதும், சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் தாவீது செலுத்தி முடித்த பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாருனா, ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாரு,
ஆசீர்வதிக்கிறார். அது தாவீது ஆசீர்வதிக்கல. யாருடைய நாமத்தை கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தாவீது வந்த ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். இந்த பேட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். சபைக்கு நம்ம எல்லாருமே வரோம். நம்ம எல்லாருமே நேரம் எடுத்து பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறோமா? துதி பலி நம்ம கொடுக்குறோமா? இறுதியாக இங்கே போகும்பொழுது போதகர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவ ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம். அப்போது அவருடைய சபையில், அவருடைய ஆலயத்தில், அவருடைய மக்கள், அவருடைய ஜனங்கள் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டு விழாக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். முதல் காரியம், நான் எப்படி அவரை பாடி துதித்து நன்றி சொல்ல போகிறேன் மைண்டில் வச்சுங்க. அடுத்து, கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய உணர்த்துதலை, வாழ்க்கையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார். நம்ம என்னென்ன காரியங்களை ஜபத்தில் கேட்டாலுமே கூட ஆண்டவர் அது எல்லாவற்றையுமே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆலயத்தில் வரக்கூடிய அவருடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இந்த 35 வருடங்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நன்மைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். எத்தனை முறை பாஸ்டர் எங்களுக்கு இன்றைக்கி திருமண நாள் ஜெபம் பண்ணுங்க, பிளஸ்ஸிங். பாஸ்டர் இன்றைக்கி என் குழந்தைக்கு பிறந்த நாள் ஜெபம் பண்ணுங்க, பிளஸ்ஸிங். பாஸ்டர் நாங்கள் வீடு கட்டுறோம், வந்து முதல் முறையாக ப்ரேயர் பண்ணுங்க, பிளஸ்ஸிங். அப்போ இந்த காரியங்களை எதை மையப்படுத்துகிறது? அவங்க வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கணும். அப்போ கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சபையில், தேவனுடைய சபையில் ஆசீர்வதிக்கக்கூடியவராக தேவன் இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக அவங்க இருக்கிறாங்க. அப்போ 35 வருடங்கள் சொல்லும் பொழுது நன்றி சொல்ல போகிற நாம் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். சரிங்களா? ரெண்டாவது காரியமாக, முதல் காரியம் துதி பலியை நம்ம என்ன பண்ணுறோம்? செலுத்துகிறோம். ரெண்டாவது காரியமாக, இந்த இடத்துக்கு வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நீங்கள் சொல்லுவீங்களா? சத்தியம் சபைக்கு வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். சத்தியம் சபைக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றது நீங்கள் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு சண்டேவும் மெசேஜ் நம்முடைய தலைமை போதகர் பெத்தனி சபையில் அங்கே கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதை நாங்களும் வந்து அது அவர் என்ன மெசேஜ் இன்றைக்கி கொடுத்தாங்கன்றதை நாங்களும் ரிவ்யூ பண்ணி கேட்போம். அப்போ வந்து பாஸ்டருக்கு நாங்கள் நன்றி சொல்லி எழுதுவோம், உங்கள் மெசேஜ் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுங்க பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் வந்து என்ன போடுவாங்கன்னா, வெரி வெரி ஹாப்பி, யூ ஆர் பிளஸ்ட் வித் த லார்ட்ஸ் வேர்டு. அதாவது கர்த்தருடைய வசனத்து மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா அவங்க தான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? நன்றி சொல்கிறாங்க. அவங்க தான் செய்தி பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி டைம் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க தான் மனதில் சந்தோஷப்படுறாங்க, வசனம் நீ நல்லா புரிஞ்சுது, நல்லா கேட்டோன்னு. அவங்க தான் பூரிச்சு போகிறாங்க. அவங்க தான் தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க? நன்றி சொல்கிறாங்க. இந்த காரியங்கள்லாம் என்ன காட்டுதுன்னா, அவர்கள் கேட்ட வசனத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஒரு காரியம் நம்ம எல்லாருமே பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்திலேருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறார், அநேக காரியங்களை அவர் செய்கிறார், அவருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் உண்மை, சத்தியம். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதித்தார் சொல்லி நம்ம சொல்கிறோம்? இன்றைக்கி நம்ம தேவ ஆராதனைக்கு வர்றது, ஆண்டவரே வந்த நான் வெறுமையாக நான் போகாமல் உங்களுடைய சத்தியத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்படணும் என்ற அந்த ஜெபத்தோடு கூட நம்ம வரும்பொழுது, அந்த சிந்தையோடு வரும்பொழுது, அந்த ஆவியோடு வரும்பொழுது, நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் வசனத்தோடு கூட நம்மளோடு கூட பேசி அந்த வசனத்தின் மூலமாக நம்மை அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் வசனத்தினால நம்மளை 35 வருடங்கள் ஆசீர்வதித்தார். எவ்வளோ பாடங்கள், எவ்வளோ போதனைகள், எவ்வளோ பிரசங்கங்கள், எவ்வளோ உபதேசங்கள். நம்முடைய தலைமை போதகர் அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய உபதேசங்கள், அவர்கிட்ட என்ன காரியத்தை கேட்குறோமோ அதை தான் உங்களுக்கு நாங்கள் இங்கே போதிக்கிறோம். அவரும் என்ன பண்ணுறாரு? யூடியூப் மூலமாக போதிக்கிறார். அதே போல் ஸ்பெஷல் டைமில் ஸ்க்ரீனில் அவரே தோன்றி என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு சிறப்பான தேவ செய்திகளும், அப்போது எண்ணற்ற தேவ செய்திகளை நம்ம கேட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லும்பொழுது இதெல்லாம் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த லார்ட். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையை ஆசீர்வாதமாக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ 35 வருடம் சத்தியம் சபையில் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகுது? கழுவப்படுது. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்தமாக்கிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துரும். அந்த வசனம் அதிகாரமுடையது, வல்லமையுடையது. அப்போ அந்த வார்த்தையினால், வசனத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம ஆண்டவர் இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஒருவேளை உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஆகிடுவோம்? கானஸ்ட்ரே, பின்மாற்றம் அடைஞ்சி ஒரு வழி போன போக்கில் ஒரு ஆட்டை போல், வழி தப்பி போன ஆட்டை போல் நம்ம என்ன ஆகிடுவோம்? போயிடுவோம். அப்போ உபதேசம் தான் நம்மளை கட்டியது, உபதேசம் தான் நம்மளை கூட்டி சேர்த்தது, உபதேசம் தான் இந்நாள் வரையிலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறது? நிலைத்து நிற்க செய்திருக்கிறது. அப்போது தாவீது இந்த ஜனங்களை அவருடைய நாமத்தை கொண்டு இந்த ஜனங்களை என்ன பண்ணுறார்? ஆசீர்வதிக்கிறார். இங்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம் தேவ ஆசீர்வாதத்தை அவருடைய சபையில் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக போகிறோம். அவருடைய பிரசனத்தை சுமந்தவர்களாக போகிறோம். அவருடைய பிரசனத்தை நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டிப்பாக நம்ம கொண்டு போகிறோம். அடுத்து பாருங்கள், 3வது வசனம். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலர் ஆகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். ஸோ தாவீது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எல்லாருக்குமே இறைச்சி துண்டையும் ரசத்தையும் என்ன பண்ணுறாரு? பங்கிட்டு கொடுக்குறார். ஸோ மக்கள் நேரம் எடுத்து அவங்க ஐக்கியம் அவங்க படுறாங்க. நேரம் எடுத்து தாவீது கொடுக்குற அந்த காரியத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்ம நன்றி சொல்லணும். இப்போது இது பழைய ஏற்பாடு, தாவீது, இஸ்ரவேல் மக்கள், இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ சபைன்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய வாயின் மூலமாக இருதயத்திலிருந்து துதி வகன மகிமையை பாட்டின் மூலமாக செலுத்துகிறோம். அதே போல் இந்த இடத்துக்கு வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருடைய வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறார். என் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். என் தேவைகளை அறிந்து என்ன ஆசீர்வதிக்கிறார். அப்போ 35 வருஷம் துதிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! 35 வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அடுத்து இந்த 35 வருடம் சபையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்? சகோதர சகோதரிகளாக ஐக்கியப்படுறோம். உண்மையிலேயே நம்ம சத்தியம் சபைக்கு வரலன்னா நிச்சயமாக யாரையுமே ஒருவருக்கொருவர் நம்ம அறிந்து கொள்ளவே யாருன்னே தெரியாது. அப்போ சத்தியம் சபைக்கு வந்து ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, ஒரு சகோதரன்ற அந்த ஒரு அன்பு, சகோதரின்ற ஒரு அன்பு, இப்பேற்பட்ட ஐக்கியத்தை ஆண்டவர் இந்த 35 வருடங்கள் சத்தியம் சபையில் கொடுத்துருக்காரு சொல்லும்பொழுது ஐக்கியத்துக்காக என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லுங்கள். இப்போது ஒருவருக்கொருவர் நம்ம சபையில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு உடம்பு முடியல, இந்த மாதிரி காரியம், இல்லை அட்மிட் ஆகிருக்கோம் என்னன்னு சொல்லும்பொழுது சபையில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி சேர்ந்து இல்லை ஏதாச்சும் டக்குன்னு என்ன பண்ண முடியுமோ ஏதாச்சும் ஒரு உதவி, ஒரு ஜப உதவி, இல்லை வந்து பார்க்குற உதவி, இல்லை கொடுத்து தாங்குகிற உதவி. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்முடைய ஐக்கியத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த ஐக்கியத்தினால தான் வந்தது. அப்போ 35 வருட ஐக்கியம் என்று சொல்லும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு சகோதர பாசத்தை காட்டிலும் ஒரு அதிகமான அன்புக்குள்ளாக நம்ம வளர்கிறோம். ஒரு சகோதரி பாசத்தை காட்டிலும் எந்த அளவுக்கு அதிகமான ஒரு அன்புக்குள்ளாக, ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம வளர்ந்துருக்கிறோம். 3வது காரியமாக நான் என்ன மையப்படுத்துகிறேன்? ஐக்கியம். முதல் காரியமாக துதித்து அவரை பாடுங்க. 2வது காரியமாக அவர் வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறார். 35 வருடம் சத்தியம் சபையில் என்னை ஆசீர்வதித்தார் சொல்லுங்கள். நிறைய ஆசீர்வாதம், ஃபிசிக்கலான ஆசீர்வாதம் நிறைய. ஆனால் வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி என்ன பண்ணுங்க? பழகுங்க. 3வது காரியமாக நல்ல ஐக்கியத்தை கொடுத்தார், நல்ல உறவை கொடுத்தார், நல்ல சகோதர ஸ்நேகத்தை சபையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? நமக்கு கொடுத்துருக்கிறார். இது நம்ம 1லேருந்து 3 வரையான வசனங்களா? இந்த 1லேருந்து 3 வரையான வசனங்களை நம்ம மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். அடுத்து 4 போகலாம். 1லேருந்து 3 வரைக்கும் மறுபடியும் வாசிக்கலாங்களா? அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும்
சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கும் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இது வரைக்கும் பார்த்தது துதித்து பாடுவது, ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்வது, நம்ம ஐக்கியப்படுவதுன்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், துதிப்பதற்கு கர்த்தரை புகழ்வதற்கு அவங்க எப்படி ஆட்களை நியமிக்கிறாங்க பாருங்களா. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. வாங்க எல்லோரும் கும்பலாக நிற்கிறீங்க, வாங்க ஒரு பாட்டு பாடலாம், அப்படி இல்லை. அவரை புகழ்றதுக்குன்னு இவங்களை நியமிச்சிருக்கிறார், அவங்கள துதிக்கிறதுக்குன்னு நியமிச்சிருக்கிறாங்க, அவருடைய பாட்டை பாடுறதுக்குன்னு இவங்கள தான் நியமிச்சிருக்கிறார், இந்த கைத்தாளங்களை வாசிப்பதற்கு இவங்கள தான் நியமிச்சிருக்கிறார், இந்த தாளங்களை கொட்டுறதுக்கு இவங்கள தான் நியமிச்சிருக்கிறார், இந்த கருவியை ஊதுறதுக்கு இவங்கள தான் நியமிச்சிருக்கிறார். அப்போது அந்த டைம்லேயே எப்பேற்பட்ட தேவனை துதிக்கிறோம் என்பதை இவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் தாவீது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று. அப்போது எப்படி இவங்க இதெல்லாம் நியமித்து அவரை புகழ்வதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை அவங்க பெறுறாங்க. ஆனால் பாருங்கள், அநேக வேலையில் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நாளைக்கு என்ன பாட்டுன்னு கூட நம்ம ஒருவேளை கேட்டுக்க மாட்டோம். ஒருவேளை சத்திய சபையில் கூட ஒரு சிறப்பு பாடல் ஒன்று போடுறவங்க கூட வைங்களேன், இது எல்லாருமே நீங்கள் கேளுங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே எத்தனை பேர் அது சொன்னாங்களே காட்டிலும் இதை நான் கர்த்தருக்காக நான் பாட போகிறேனே, இது கர்த்தருடைய பாட்டாச்சே, இது அந்த வார்த்தைகள் எப்படிலாம் இருக்கும், எப்படியெல்லாம் ராகம் இருக்கும், இதெல்லாம் நேரம் எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடுவோமானா நிறைய மிஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கு புகழ்வதற்கு துதிப்பதற்கு சொல்லி ஆட்களை தனித்தனியாக நியமித்து அவரை போற்றி நன்றி சொல்லக்கூடிய காரியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே வராங்க. பாருங்கள், 4வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். யார்? தாவீது. பாருங்கள், 2 காரியம் நான் மையப்படுத்துகிறவங்க மத்தியில். துதித்து புகழ்வதற்கு, அதே மாதிரி பெட்டிக்கு முன்பாக சேவிக்கிறதற்கு. அந்த வார்த்தை பார்க்குறீங்களா? துதித்து புகழ்வதற்கு, பெட்டிக்கு முன்பதாக சேவிப்பதற்கு அவர் என்ன பண்ணுறாராம், லேவியரில் சிலரை நியமிக்கிறார். அப்போ ஒரு பர்டிகுலர் பீப்புள் அவங்கள தேவனை புகழ்வதற்கும் பெட்டிக்கு முன்னாடி நின்று அந்த ஊழியம் செய்வதற்கும் சேவிப்பதற்கும் பணிவிடை செய்வதற்கும் இதற்குன்னு ஆட்களை என்ன பண்ணப்படுது, நியமிக்கப்படுகிறது. அப்போ ஆராதனைன்றது ஏனோ தானும் சொல்லி என்ன பண்ணலை, நடத்தப்படக்கூடிய ஒரு காரியம்ன்றது கிடையாது. அப்போது ஏனோ தானும் நடத்தப்படக்கூடாது என்றால் தேவனை அறியாவிட்டால் நம்ம ஏனோ தானும் போயிடுவோம். அவர் பெரியவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி நிறைந்தவர், அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அவர் நியாயாதிபதி, அவர் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தையே நியாயந்திக்க போகிறார், அவருடைய வார்த்தையினால் நம்ம எல்லாருமே உருவாக்கினார், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை ஆற்றுகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை பலப்படுத்துகிறார். அப்போ இப்படியெல்லாம் அவரை பற்றி நம்ம பெரிதாக நினைக்கும் பொழுது தான் அவரை பற்றி பெரிதான பாடல்களை உள்ளத்தில் இருந்து பாட முடியும். இப்படிலாம் நினைக்கலன்னா சும்மா ஏனோ தானோன்னு அந்த லிரிக்ஸை பார்த்துட்டு ஆடி பாடுமே தவிர அவரை பெருசாக பார்க்காம அவருடைய பாடல்களை நம்ம பெருசாக பார்க்க முடியாது. அவரை பெருசாக பார்க்காம அவருடைய ஊழியங்களை பெருசாக பார்க்க முடியாது. அவரை பெருசாக பார்க்காம அவரை சார்ந்த எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பெருசாக பார்க்க முடியாது. அப்போ கர்த்தரை நம்ம எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர்கள் கர்த்தரை புகழ்வதற்கும் அவருடைய பெட்டிக்கு முன்பாக செவிப்பதற்கும் சிலரை இவங்க என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 5வது வசனம். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல், செமிரமோத், எகியேல், மதித்தியா, எலியா, பெனாயா, ஓபேத், ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும். போதும் பாருங்கள். இப்போ இவ்வளோ பேர் சொல்லப்பட்டது, நிறைய பேர் இங்கே சொல்லப்பட்டது. அவங்களாம் என்ன பண்ணணுமா, தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை அவங்க என்ன பண்ணணுமா, வாசிக்கணும். அப்போ அதற்கு ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, பிரித்தெடுக்கிறாங்க, நியமிக்கிறாங்க. அடுத்து ஆசாப் என்ன பண்ணணுமா, ஆசாப் என்ன பண்ணுமா, கைத்தாளங்களை அவர்
கொட்டணும். அப்போ அதுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க? நியமிக்கிறாங்க. 6வது வசனம் பாருங்கள். பெனாயா யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். சரிங்களா? பெனாயா யாகாசியேல் அவங்கள என்ன பண்ணுறாங்க? பூரிகைகளை ஊதுவதற்காக அவங்கள என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவர்கள் எப்பொழுதும் பூரிகைகளை ஊதவும் அவர்கள் என்ன பண்ணப்படுறாங்க? நியமிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அப்போ ஒரு ஆராதனைக்கு, ஒரு தேவனை ஆராதிப்பதற்கு எவ்வளோ காரியங்களை பார்த்து 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 அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஆட்களை பார்த்து 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 என்ன பண்ணுறாங்க? நியமிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம் ஓகே அப்படின்றது இல்லை. நீங்கள் சொல்லலாம் அது பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஒரே தேவன் தான் இன்னமும் இருக்கிறார். வேறு தேவனா என்ன இல்லை, மாறல. ஒரே தேவன் தான். அப்போவும் ஒரே தேவன் தான் நமக்கு, இப்போவும் ஒரே தேவன் தான். அப்போ அப்போவும் அவர் பெரியவர் தான், இப்போவும் பெரியவர் தான். அப்போவும் அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர் தான், இப்போவும் அதே தான். அப்போ இந்த தேவனுக்கு நம்ம ஈவன் நம்ம ஒரு சில காரியங்கள் தவறுனாலுமே அவருடைய கிருபையினால் நம்மளை மன்னிக்கிறாரு, இரக்கத்தினால மன்னிக்கிறாருன்ற ஒரு காரியம். அப்போ அந்த தேவனை நம்ம சரியாக ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படாமல் செஞ்சாலுமே கூட அவர் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய துதியை விக்கிரங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். அவருடைய துதியை நம்ம வேறு யாருக்கு கொடுத்தாலுமே அவர் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவருக்கு மட்டுமே உரியது, அவருக்கு மட்டுமே சொந்தமானது. அப்போ இதற்கென்று ஆட்களை நியமித்து எப்படி ஆராதனை இவங்க 7வது வசனம் பாருங்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. அப்போ பாருங்கள், இந்த பகுதி ஒரு பாட்டையே எழுதி என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம், இப்படி தான் பாட போகிறோம். அப்போ உண்மையிலேயே பாடல்களுக்கு என்ன பண்ணுங்கள்? நன்றி சொல்லுங்கள். சிறப்பு பாடல்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரை என்ன பண்ண போகிறோம்? அவரை புதுசாக பாட போகிறோம், புதிய வார்த்தைகளை கொண்டு பாட போகிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சங்கீதமும் சொல்லுது. அப்போ சங்கீதக்காரர் தாவீது இந்த பாடல் மூலமாக அவரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும் என்று ஒரு பாட்டையே எழுதி கொடுத்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? 7வது வசனம். அப்படி ஆரம்பித்த அந்நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதம். அது என்ன சங்கீதம் பாருங்கள். 8வது வசனத்திலிருந்து. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள் என்னென்ன பார்த்தோம்? இது வரைக்கும் பாருங்களேன், 8லேருந்து பாருங்களேன். ஒன்று, கர்த்தரை துதிக்கிறோம் வருதுங்களா? அடுத்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறோம். அடுத்து அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்குள்ளாக பிரசித்தம். அடுத்து பாருங்கள், அவரையே பாடுறோம் 9வது வசனம். அடுத்து அவரையே கீர்த்தனம் பண்ணிடுறோம். அடுத்து அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்? தியானிக்கிறோம். இப்போ 10 பாருங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அப்போ அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன பண்ணுங்க? அப்போ பாருங்கள், அவரையே துதிக்கிறோம், அவரையே கீர்த்தனம் பண்ணிடுறோம், அவருடைய நாமத்தையே அறிவிக்கிறோம், அவருடைய அதிசயமான செயல்களையே தியானிக்கிறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணிடுறோம்? மேன்மை பாராட்டிடுறோம். அவரையே நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணணுமா? தேடணுமா? இந்த பகுதியில் 2-3 இடத்துல திரும்ப திரும்ப அவரை தான் நம்மளுடைய இருதயம் அவரை தேடணும் சொல்லப்படுகிறது. அப்போ ஆராதனையில் ரொம்ப முக்கியமான காரியம் இருதயம் அவரை தேடாமல் என்ன தான் நம்ம சொன்னாலுமே இல்லை. இருதயம் இந்த 35வது ஆண்டு விழாவுக்கு நம்முடைய இருதயத்தில் இருந்து எப்படி நம்ம ஆண்டவரை நம்ம தேடுறோம். இப்போ இந்த 10வது வசனத்தில் இருதயம் என்ற வார்த்தையை பார்த்தோமா? அதாவது தேடுகிறவர்களினுடைய இருதயம் மகிழணும். அடுத்து பாருங்கள் 11, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாருங்கள், அகைன் நாடுங்கள், தேடுங்கள். முன்னாடியே 10வது வசனத்திலே பார்த்தோம், அவரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழணும். அடுத்து 11 பார்க்குறோம்,
நாடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்க. அடுத்து அவருடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க, அவருடைய பிரசனத்தை தேடுங்க போய். இதுதான் அவருடைய ஜனம். அவருடைய ஜனங்கள்ன்றத எது மூலமாக நீங்கள் காட்டுவீங்க? நாம் கர்த்தருடைய ஜனங்கள் என்றத, இல்லை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றத எது மூலமாக உங்களால் காட்ட முடியும்? எது மூலமாக? அவரை நித்தமும் நாடணும், அவரை நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடணும். அப்போ இந்த உறவு தான் நம்ம அவருடைய ஜனங்கள்ன்றதை காட்டுது. இந்த உறவு, இந்த ஐக்கியம் தான் நம்ம அவருடைய பிள்ளைகள்ன்றதை காட்டுது. நான் அவரை தேடவே மாட்டேன், நான் அவரை நாடவே மாட்டேன்னா எனக்கு அவருக்கு என்ன இல்லை? அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் ஏன் அவரை போய் தேடணும், நான் ஏன் அவர்கிட்ட போய் பேசணுன்றது தானே. அப்போ அந்த உறவே இல்லாமல் போய்டும். அப்போது நம்ம அவருடைய ஜனங்கள் என்ற ஒரு காரியம், அவரை தேடுகிறது, அவரை நாடுகிறது, அவருடைய பிரசன்னத்தில் போய் அமர்வது, அவருக்காக காத்திருப்பது, அவரிடத்தில் ஐக்கியப்படுவது, இதெல்லாம் நம்ம அவருடைய ஜனங்கள் என்ற காரியத்தை நமக்கு காட்டும். பாருங்கள் 12 இப்போது இஸ்ரவேலை அவர் கூப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா, வாசிக்கலாம் 12 இப்போ இந்த 12 இஸ்ரவேலை தனியாக மென்ஷன் பண்ணி அவர் காட்டுறார். 12வது வசனத்துலேருந்து, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். போதும், நிறுத்துங்க. இங்கே பாருங்கள், திரும்ப பாருங்கள், அதிசயத்துக்கு வரார், திரும்ப அற்புதத்துக்கு வராரு, திரும்ப அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு அவர் வரார். இப்போ இவ்வளோரும் பொதுவாக இப்படியெல்லாம் நம்ம அவரை ஆராதிக்கலாம் சொல்லிட்டு இப்போ இஸ்ரவேலை தனியாக கூப்பிட்டு நீ என்ன பண்ண, அவருடைய அதிசயமான காரியங்களுக்காக அவரை ஆராதனை செய், அவர் அற்புதமான காரியங்களுக்காக ஆராதனை செய்யுங்க. இல்லை புதுதாக அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகளை என்ன பண்ணுங்க. அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவர், அவர் நியாயம் விசாரிக்கிறவர், அவர் நீதி செய்கிற தேவன். நன்றி சொல்லுங்கள். 35 வருடம் எத்தனை பேருடைய ஜபத்தை ஆண்டவர் நீதி செய்திருப்பார், எத்தனை பேருடைய ஜபத்தை கேட்டிருப்பார், எத்தனை பேர் நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்திருப்பார். அப்போது அந்த நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். 14வது வசனம், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும். நியாய தீர்ப்பு பூமி எங்கும், யாரும் சொல்ல முடியாது. இந்த பகுதி மட்டும்தான் ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, மீதியெல்லாம் மக்களுடைய கண்ட்ரோல். எந்த விதமான மக்கள், எப்பேற்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் எவ்வளோ வல்லமை வாய்ந்தவர்கள், எவ்வளோ படித்தவர்கள், ஞானிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாருக்குமே நியாய தீர்ப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சுருக்காரு. யாரும் சொல்ல முடியாது நான் நிறைய படிச்சிருக்கேன், என்கிட்டலாம் நீங்கள் பேசிங்களா. அவர் தேவன் எவ்வளோ பெரியவர், அப்போ அவர்கிட்ட யாருமே பேச முடியாது. அப்போ அவர் எல்லாருக்குமே நியாய தீர்ப்பை அவர் வைத்திருக்கிறார், பூமி எங்கும் விளங்கும். 15வது வசனம், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. சரிங்களா, இது வரைக்கும் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், 15 அவருடைய கட்டளை, அவர் கட்டளையிட்ட வாக்கு, அவருடைய ப்ராமிஸ். சரிங்களா, அவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, கவனன்ட். சரிங்களா, தேவன் அவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை, கட்டளைகளை, வாக்குத்தத்தங்களை அவர் மறக்கவே இல்லை. அதை நிறைவேற்றுகிற தேவன். 35 வருடம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்களை நம்ம கேட்டு அதை நிறைவேற்றியிருக்கிறார், ப்ராமிஸ், என்னென்ன காரியங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். 16 பாருங்கள், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையை என்றைக்கும் நினைத்திருங்க, ஆணை. அடுத்து அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. 18 பாருங்கள், உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு நான் உங்களை அனுப்புவேன்னு சொல்லி ஆபிரகாமோடு கூட அவர் என்ன பண்ணியிருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருந்தார், ஆணையிட்டு இருந்தார். அந்த ஆணையை அவங்களுடைய பிள்ளைகள் கானான் தேசத்தில் சேரும்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னபடியே என்ன பண்ணுறாரு, செய்கிறார். 19 அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட
சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாக இருந்தார்கள். எஸ், இஸ்ரவேல் ஜனங்க பழகி பெருகலை, ரொம்ப அற்பமான சொற்பமான ஜனங்களாக இருந்தாங்க. மற்றவங்க மூலமாக தள்ளக்கூடிய ஜனங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தான் என்ன பண்ணார், அவங்கள தூக்கி எடுக்கிறார் பாருங்க. 20, அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். இஸ்ரவேல் சொந்த ஜனமாக ஆனதுனால யாரும் இஸ்ரவேல் மேலே கை வைக்காதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், பாதுகாப்பாக அவர் இருந்தார். எல்லாரையும் அவர் கடிந்து கொள்கிறார். இதனால் 22, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்போது தம்முடைய ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பை தேவன் வழங்குகிறார், தம்முடைய ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ரொவிஷன், அவங்களுடைய தேவைகளை எல்லாமே கர்த்தர் சந்தித்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை மற்ற எந்த அந்நியர்களும் மற்ற எந்த விரோதிகளும் அவங்கள தொடாதபடிக்கு ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். அவர்கள் நிமித்தமாக ராஜாக்களையே அவர் என்ன பண்ணுறாராம், கடிந்து கொண்டார் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நான் இவர்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய துதியை சொல்லக்கூடிய ஜனங்க இவங்க. அப்போ என் ஜனத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாரும் தொடக்கூடாது. என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, தீங்கு செய்யவே கூடாது என்று தன்னுடைய ஜனத்தை அவர் இவ்வளவாக பிரித்து அவர் காட்டுகிறார். என்னுடைய மை பீப்புள், தே ஆர் மை பீப்புள், யூ ஆர் மை பீப்புள் என்று அவர் என்ன பண்ணுறாரு, பிரித்து காட்டுறார். இப்போது 23 பூமியின் குடிகளேன்னு சொல்லி சகல ஜனங்களேன்னு சொல்லி கூப்பிடுறார். 12 என்ன பார்த்தோம், இஸ்ரவேலேன்னு கூப்பிடுறார். 12 அப்படி தானே வாசித்தோம். 12 வாசிங்க. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்படுறவள யாக்கோபின் புத்திரரை. போதும், இஸ்ரவேலை கூப்பிடுறார் 12. இப்போ இந்த 23 பூமியின் சகல குடிகளேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாரையுமே அவர் கூப்பிடுறார். வாசிக்கலாம். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஏன் வாசிக்கலாம். ஏனென்றால் 25, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் கலிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினாலே மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இதெல்லாம் தாவீது பாட்டுன பாட்டு. இவ்வளோ நம்ம வாசிச்சோம். அது என்னது பாட்டு? அது அந்த பாட்டை தாவீது சொல்லி முடித்த பிற்பாடு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய நாமத்தை எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க. இந்த பகுதியில் முக்கியமாக நம்ம மையப்படுத்த வேண்டிய ஒரு வசனம் 34 நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எந்த காலத்திலும் நல்லவர். அவர் எந்த காலத்திலும் அவருடைய கிருபையை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். சரிங்களா? அவரை நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவரை துதியுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நான் பிகினிங்கில் என்ன ஆரம்பித்தேன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நாம் நன்றி சொல்கிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் என்ன பண்ணும், அது உண்டு பண்ணும். அப்போ நேரம் எடுத்து என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவரை துதிக்கக்கூடிய பாடல்களை என் நாவலிருந்து அதை கொண்டு வருகிறாரே, நன்றி சொல்லுங்கள். அடுத்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறாரே, நன்றி சொல்லுங்கள். அடுத்து இங்கே வந்து ஒரு சகோதர சிநேகமான ஒரு ஐக்கியத்தை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார், அதுக்கு என்ன பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அடுத்து வசனம் சொல்லுது, அவருடைய அதிசயமான செயல்களை நினச்சி என்ன பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அவருடைய கிரியைகளை நினச்சி நன்றி சொல்லுங்கள். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை உண்டாக்கினார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார், பூமியை அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். என்ன பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அடுத்து என்னது, அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது, நன்றி சொல்லுங்கள். அடுத்து ஏன் நன்றி சொல்லணும், அவர் நல்லவர், நன்றி சொல்லுங்கள். அடுத்து ஏன் நன்றி சொல்லணும், அவர் பெரியவர், நன்றி சொல்லுங்கள். 23 வாசிக்கலாங்களா? 25, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர், சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களையும் பூமியும் உண்டாக்கினார். ஏன் நன்றி சொல்லணும், அவர் வானங்களையும் பூமியும் உண்டாக்கினார், நன்றி சொல்லுங்கள். ஏன் நன்றி சொல்லணும், அவர் பெரியவராக இருக்கிறார், நன்றி சொல்லுங்கள். அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார், நன்றி சொல்லுங்கள். ஏன் எல்லா தேவர்களிலும் அவர் பயப்படத்தக்கவர், நன்றி சொல்லுங்கள். அப்போது எவ்வளோ எண்ணற்ற காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. இன்னும் பர்சனல் காரியங்கள் நான் இன்னும் வரல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், வீடு வாசல் சொல்லி, அப்போ எவ்வளோ எண்ணற்ற நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த பகுதியில் எல்லாமே என்னென்னா, அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று, அவருடைய கிருபை தான் இதெல்லாம் செய்தது, அவருடைய இரக்கம்தான் செய்தது, அவருடைய நீதி தான் இதை செய்தது. இன்னும் சில இடங்களில் நான் சில பகுதியில் நான் காட்டி நான் முடிக்கிறேன். என்னோட 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வாங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். பவுல் அவர்கள் கொரிந்து சபை மக்களுக்காக தேவனிடத்தில் நன்றி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, துதிக்கிறார். இந்த நன்றி சொல்வது இதெல்லாம் என்ன பண்ணோம், தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் கொண்டு செல்லும். நன்றி சொல்லுங்கள், நேரம் எடுத்து நன்றி சொல்லுங்கள். இப்போ பவுல் நன்றி சொல்கிறார் பாருங்கள், 4ஆவது வசனம். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐ கிவ் தேங்க்ஸ். இந்த ஸ்தோத்தரிக்கிறேன் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, தேங்க்ஸ். நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறேன், நேரம் எடுத்து நன்றி சொல்கிறேன். ஏன் நன்றி சொல்கிறாரு, அவருக்காக நன்றி சொல்கிறாரு நிறைய. இங்கே மக்களுக்காக, இந்த கொரிந்து சபை மக்களுக்காக நன்றி சொல்கிறார். அப்போ நன்றி சொல்கிறதுன்றது வெறும் என்னுடைய நன்மைகள் உங்களுடைய நன்மைகள் மாத்திரம் இல்லாமல் உங்கள் சகோதரனுடைய நன்மைக்காக என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுடைய விசுவாசத்துக்காக என்ன பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்போது எப்படி இன்னொருத்தருடைய காரியத்துக்காக ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நன்றி சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இப்போ என்னென்ன காரியத்துக்கு நன்றி சொல்கிறார் பாருங்கள். இப்போ 4ஆவது வசனத்தில் என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவங்களுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கான், ஸ்திரப்பட்டப்பட்டிருக்கு. முதல் காரியம். அப்போ சாட்சி இருக்குது, சரிங்களா? நம்மளும் நன்றி சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை பெற்றவங்களாக நம்ம இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் அவங்க எல்லா உபதேசத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கற்றிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எவ்வளோ உபதேசங்களை 35 வருடங்களாக சத்தியம் சபையில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை தலைமை போதக சத்தியங்களை போதிச்சிருக்கிறார். அப்போது எவ்வளோ உபதேசங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பவுல் அவர்கள் நன்றி சொல்கிறார். அடுத்து எல்லா அறிவிலும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், பெற்றவங்களாக இருக்கிறாங்க, தெரிந்தவங்களாக இருக்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. அடுத்து மற்ற எல்லாவற்றிலையும் அவங்க என்னவாக இருக்கிறாங்களாம், சம்பூர்ணமானவங்களாக இருக்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. 6ஆவது வசனம், அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நம்ம இப்போ அங்கே என்ன பார்த்தோம்,
1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் என்ன பண்ணுறேன்? கிருபை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே கிருபை தான். அவர் இந்த 35 வருடங்கள் நடத்தி வந்தது தேவனுடைய கிருபை. அப்போ பவுல் இந்த மக்களுடைய வளர்ச்சி, இந்த மக்களுடைய ஒரு முன்மாதிரியான காரியம்ன்றது அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய கிருபை. ஆகவே அதற்காக நான் என்ன பண்ணுறேன்? நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று அவர் கூறுகிறார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்னொன்று கூட 2 கொரிந்தியர் வாங்களேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். வாசிக்கலாம். 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இவங்க எல்லாவற்றிலையும் பெருகணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? தேவ கிருபை தேவை. கிருபை பெருகுச்சுன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றிலையும் பெருக முடியும். ஒருவேளை பாடல் பாடக்கூடிய ஊழியத்தில் இன்னும் அநேகர் பெருகுவது கர்த்தருடைய கிருபை. இசை வாசிக்கிற ஊழியத்தில் அநேகர் பெருகுவது கர்த்தருடைய கிருபை. சரிங்களா? கிளீனிங் மினிஸ்ட்ரியில் அநேகர் பெருகுவது கர்த்தருடைய கிருபை. பிஎஸ் சிஸ்டம், ஏவிஏ, எந்த மினிஸ்ட்ரியாக இருந்தாலுமே அங்கே ஒருவர் திறன்பட வராங்கன்னா, திறன்பட செய்கிறாங்கன்னா, இல்லை நிலைச்சி நிற்கிறாங்கன்னா, தொடர்ந்து செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபையினால் இந்த காரியங்கள்லாம் செய்யப்பட்டதை தவிர என் சொந்த பலன், என் சொந்த அறிவு, என் சொந்த ஞானம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹம்புளாக 35 வருடங்களும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறார், இத்தனை வருடங்களும் இந்த ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் நன்றி சொல்ல போகிறீங்க? இங்கே நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க. இங்கே ஏவிஏ டீம், பிஎஸ் சிஸ்டமில் இருக்கீங்க. நீங்கள் 35வது ஆண்டு விழாவில் ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரியை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக இது உங்கள் கிருபை தான் கொடுத்து சொல்லி நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறவங்க சில பாடகர்கள் இருக்கீங்க, அதேமாரி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் இருக்கீங்க. ஆண்டவரே இந்த பொறுப்பை சத்திய சபையில் கொடுத்தது உங்கள் கிருபை தான் கொடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை நான் ரொம்ப அறிவாளியாக நான் இருக்கேன் பாஸ்ட், அதனால் நான் சூஸ் பண்ணி இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாரு சொல்லாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போது எல்லாமே நமக்கு கிடைச்ச தாளந்தாக இருந்தாலும், திறமைகளாக இருந்தாலும், நமக்கு கிடைச்ச நல்லா பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க கூட எல்லாமே கர்த்தருடைய கிருபை தானே தவிர நம்மளால் ஒன்றுமே இல்லைன்றதை இந்த 35வது ஆண்டு விழாவில் நீங்கள் சொல்லுவீங்களா? வாசிக்கலாங்களா? 8வது வசனம் மறுபடியும் உங்களுக்கு நல்லா புரியும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க அவர் தான் வர்த்திக்க செய்வார். நான் உழைச்சேன், நான் சம்பாரிச்சேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. 35வது வருடத்தில் ஆண்டவரே நான் சம்பாரித்து 10,000 ரூபாய் காணிக்கத்து வந்திருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நீங்கள் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு பங்கை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ஹம்பிளாக சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் விலையை செய்கிறவர், அவர் தான் தண்ணி ஊற்றுறவர், அவர் தான் என்ன பண்ணுறாரு, நம்ம பெற்றுக்கொண்ட அந்த தானியத்தை வர்த்திக்க செய்கிறவர் அவர் தான். 11வது வசனம், தேவனுக்கு, இதை கொஞ்சம் பொறுமையாக வாசிங்களேன். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ண உள்ளவர்களாய் ஆவீர்கள். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவங்களாக உங்களை ஆக்குறார். அப்போ மக்களுடைய சம்பூர்ணத்தினால இந்த ஊழியக்காரர் பவுல் அவர்கள்
தேவனிடத்தில் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, நன்றி சொல்கிறாரு. எங்கள் மக்களை இவ்வளோ சம்பூர்ணமாக ஆக்கியிருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்கள் மக்களை இவ்வளோ பெருக பண்ணியிருக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்போது கர்த்தருடைய கிருபை இருந்தால்தான் அந்த மனிதன் பெருக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ அது நிமித்தமாக அந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்கிறாங்க நேரம் எடுத்து. அதில் பார்த்தோம், இங்கே 1 கொரிந்தியர் பார்த்தோம். பவுல் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நன்றி சொல்கிறாரு. ஸ்தோத்திரம்ன்றது நன்றி. அதேமாதிரி இங்கே பார்த்தோம், இந்த மக்கள் மத்தியில் என்ன இருக்குது? சம்பூர்ணமாக கொடுக்குறாங்க. இந்த பகுதி அதுதான் கொடுக்குற பகுதி. இது 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் கொடுக்குற பகுதி. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? சம்பூர்ணமாக கொடுக்குறாங்க. அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால பவுல் அவர்கள் நேரம் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? கர்த்தர் இடத்துல ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, நன்றி சொல்கிறாரு. இவர்களை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, இவங்களை சம்பூர்ணமாக ஆக்கியிருக்கீங்களே சொல்லி என்ன பண்ணுறாரு? நன்றி சொல்கிறார். அடுத்து பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாங்களா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-5. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றிலும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். பக்கம் 288 புதிய ஏற்பாடு. சரிங்களா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். சில பேர் எடுக்கல, வாசிக்கலாம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றிலும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. தேவன் படைச்சது எல்லாமே நல்லா இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதை ஸ்தோத்திரத்தோடு வாங்கி என்ன பண்ணுங்க? அனுபவிங்க. வாங்குகிறோம், ஆனால் நன்றி சொல்லலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு நண்பர் ஒருவர் ஒரு சின்ன ஒரு செருப்பு, சரிங்களா, அவர் வாங்கி கொடுத்த உடனே அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த செருப்பை அப்படியே காலில் கூட இன்னும் போடல, அது அப்படியே கீழே இருந்துக்கிட்டு 2 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த செருப்பு போடலான்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் செருப்புன்னு வைங்களேன். அப்போ அவர் என்ன கன்சிடர் பண்ணுறாருன்னா, உங்கள் மூலமாக எனக்கு தேவன் அந்த பொருளை கொடுத்தாரு. அப்போது தேவன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவருடைய காலில் அந்த செருப்பை என்ன பண்ணுறாரு? போடுறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு பெரிய பெரிய காரியங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாளாக நம்ம முயற்சி எடுத்திருந்து ஒரு காரியம் வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரு தேங்க்ஸ் கிவிங் கூட்டம் வைக்கலாம், இல்லை நன்றி சொல்லலாம்னு சொல்லுவோம். இப்போ கடையில் போய் ஒரு பால் வாங்கினேன், இல்லை எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு 1000 ரூபீஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க, இல்லை ஏதோ ஒன்று எனக்கு கிடச்சிதுன்னு வைங்களேன், ஆனால் இதுக்காக நன்றி அப்படி என்ன பண்ண மாட்டோம், சொல்ல தவறிடுவோம். ஆனால் அந்த நபருக்கு கிடைக்க ஒரு சின்ன சின்ன பொருள் கூட இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை பாருங்கள். இவங்க மூலமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்றத அது ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்காக கர்த்தர் ப்ளஸ் பண்ணுறாரு, இவங்க மூலமாக என்ன ப்ளஸ் பண்ணுறாருன்றது அவங்க பார்க்குறாங்க. அப்போது நம்ம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்கு ஏதுவாக அது பிளஸ்ஸிங்காகவே அது ஆகும். அதை மதிக்க தெரியல, அதை நம்ம பெருசாக பார்க்க தெரியலன்னா கண்டிப்பாக அந்த பிளஸ்ஸிங் நம்மக்கிட்ட நிலைநிற்கவே முடியாது. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பழகிற நம்முடைய சகோதரர்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார், இல்லை பாஸ்டர்ஸ் மூலமாக ஆசீர்வதிப்பார், தலைமை போதகர் மூலமாக ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய நண்பர்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார், கிறிஸ்தவர்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார். அவர் தேவைப்பட்டால் யாரை வேணாலும் பயன்படுத்துவார் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு. அப்போது நம்ம சின்ன காரியம் பெற்றுக்கொண்டாலுமே கூட வாங்கி எப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம்? ஆண்டவரே இது எனக்கு கிடச்சிது, இன்றைக்கி நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. சரிங்களா? இப்போ மாத சம்பளம் வாங்குகிறோன்னா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நன்றி கூட சொல்லுவோம். ஒருவேளை தினக்கூலி 200 இருந்ததுன்னா டெய்லி 200 நன்றி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்போது அதை நன்றி சொல்கிறது ஈவன் அந்த சின்ன சின்ன காரியங்கள் கூட எப்படி நன்றியை மறக்காமல் நம்ம தேடி எடுத்து நன்றி சொல்கிறோம். இல்லை நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஒருவேளை செருப்பு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, செருப்பு வாங்கினதுக்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? இப்போ ஒருவேளை
செருப்பு வாங்குறது நம்ம நார்மலாக பார்க்குறோன்னு வைங்களா, நன்றி சொல்ல மாட்டோம். கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் நன்றி சொல்லக்கூடிய காரியன்றதே அங்கே உண்டாகும். அப்போ அந்த காரியம் நான் பார்க்கும்பொழுது உண்மையில் நல்ல ஒரு காரியம் இல்லை. அப்போது நன்றி சொல்கிறதுன்றது ஆண்டவர் யார் மூலமான எப்படி வேணாலும் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்படி பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, தேவன் படைச்சது எல்லாமே நல்லதாக இருக்குது, நீ அதை சந்தேகப்படாத, அது இதுன்னு சொல்லாத, இதே எனக்கு கொடுக்கணும், இதே எனக்கு வேணும், இதே எனக்கு தரணும்லாம் கேட்காத. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரா, அதை ஸ்தோத்திரத்தோடு வாங்கி ஆண்டவரே நன்றின்னு சொல்லி சொல்கிறீங்களா? அதுக்கு பதிலாக சந்தேகப்பிடிக்கிறது, புறம் சொல்கிறது, இதை விட பெட்டராக கொடுத்துருக்கலாம், இதை விட இன்னும் அது கிடச்சா நல்லா இருந்திருக்கும் எனக்கு, தயவுசெய்து அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட இல்லை, பொதுவாக அப்படி கூட பேசி என்ன பண்ண வேண்டாம், பழக வேண்டாம். ஏன்னா அவங்க இந்த நிறைய பேர் இந்த உலகத்தில் அது கூட இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம கிடைச்ச காரியத்தை பெருசாக பார்க்காம இதை விட அது கிடைச்சா நல்லாயிருக்குன்ற இடத்துக்கு தான் நம்ம போகிறோமே தவிர பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறதே இல்லை. கொயர் ட்ரெஸ்க்காக என்ன பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஏறி பாடுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, நன்றி சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக. சண்டே கிளாஸ் வாலிப பிள்ளைகள் அவங்க பாட போகிறாங்க, நன்றி சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் அவங்க. அப்போ எப்படி எல்லா காரியத்துக்காகவும் பார்த்து நம்ம நன்றி சொல்கிறோம். அப்போ எந்த காரியத்தை என்ன பண்ணாதீங்க, இல்லை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பெருசாக பாருங்கள், நன்றி சொல்லுங்கள். போதகர் இடத்துல அங்கே இருக்கும்பொழுது சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது பாஸ்டருக்கும் சுத்தமாக பிடிக்காது. சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டார். அப்போது ஏன்னா அந்த சாப்பாடை வாங்கி நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன், இந்த கொடுத்ததுக்காக நன்றி சொன்னேன். அப்போ கொடுத்ததை கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி நம்ம போடுறதுன்றது, அப்போ மேக்சிமம் ஆசீர்வதித்த அந்த பொருளை தூக்கி போடாதபடிக்கு நான் எவ்வளோ அளவாக எடுத்துக்கிட்டு போகணுன்றது நல்ல ஒரு காரியம். ஏன்னா மீதமான கூடைகளை சேர்த்து வைங்கன்னு சொல்லி இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ சாப்பாடுக்காக நன்றி சொல்லுங்கள், ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்கள். அது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படவே வேண்டாம். ஏன்னா அது ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க. அது ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அது என்ன ஆக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும். வாசிக்கலாங்களா அந்த வசனத்தை, ரெண்டு வசனத்தையும் 4-5. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். சரிங்களா? இறுதியாக ஒரு பகுதி மட்டும் காமிச்சு நான் முடிக்கிறேன். ஆண்டவரே விரும்புகிறார், என்ன விரும்புகிறார், நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டும் என்றதை அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே இது மூலமாக அவருக்கு மகிமையை சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் முதல்ல சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன், நேரம் எடுத்து நன்றி சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் உண்டு பண்ணிடும். ஆனால் நேரம் எடுத்து நன்றி சொல்லுங்கள். என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14 14 வாசிக்கலாங்களா பொறுமையாக? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்கள்? அப்போது ஒரு பெரிய காரியத்தில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலையும் சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இதை கொடுத்தீங்க, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தந்தீங்க, இவங்க மூலமாக இதை எனக்கு கொடுத்தீங்க, இவங்க மூலமாக என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லி என்ன பண்ணுங்கள், சின்ன காரியத்தை நன்றி சொல்லுங்கள்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த இருதயம் இல்லை என்றால் கண்டிப்பாக எப்படி பெரிய காரியத்தை கொடுக்க முடியும்? சின்ன காரியத்திலே நம்ம உண்மையாக இல்லை என்றால் நம்மளை நம்பி பெரிய காரியங்களை கொடுக்குறவங்க யாருமே இல்லை. ஒருவேளை ஆண்டவரை கூட ஒரு டெஸ்டிங் கூட வைங்களேன், இந்த சின்ன காரியத்தை இவங்க மூலமாக இவங்களுக்கு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லின்னு வைங்களேன், கண்டிப்பாக இதில் நம்ம பேசணும். ஒரு சின்ன காரியத்தை இந்த நபர் மூலமாக இந்த நபருக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அதில் ஒரு அலட்சியம் காட்டுறாங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு பொறுப்பற்ற தனம் காட்டுறாங்கன்னு வைங்களேன், அதை பெருசாக பார்க்கக்கூடிய தன்மை இல்லைன்னு வைங்களேன், ஆண்டவர் அது ஒரு டெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டு பெரிய காரியத்தை அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். ஏன்? கண்ணதில் சகோதரன் உனக்கு கொடுத்த ஒரு சின்ன நன்மையை உனக்கு பெருசாக பார்த்து சொல்ல நன்றி சொல்லக்கூடிய அந்த இருதயம் இல்லை என்றால் எப்படி ஆண்டவர் அவங்கள பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் நேர்லலாம் தோண்டி என்ன பண்ண மாட்டார், காட்சி கொடுத்து அப்படிலாம் இல்லை. எஸ், உபதேசத்தின் மூலமாக தான் பேசுவார், உபதேசத்தின் மூலமாக தான் வாழ்க்கையை மாற்றுவார், உபதேசத்தின் மூலமாக தான் கட்டுவார். அப்போ அந்த உபதேசத்தினால் சொல்லப்படுகிற காரியங்களை நம்ம எப்படி தெசலோனிக்கேயர் மக்களைப் போல தேவ வசனமாகவே நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ எடுத்துக்கொண்டவர்களுக்கு அது அவங்களுக்குள்ளாக பலன் செய்தது, எடுத்துக்கொள்ளாதவங்களுக்குள்ளாக அது பலனே செய்யாது வசனம். அப்போ வசனத்தை கேட்குற வசனத்தை அவர் தானே சொன்னார், எனக்கு தெரியும். நோ நோ நோ, வி மிஸ் த பாயிண்ட். அவங்க தானே சொன்னாங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை. ஆண்டவரே நீங்களே என் கூட பேசுனீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் எடுத்தால் தான் அந்த கேட்ட வசனம் செயல்படுமே தவிர இல்லைனா இந்த காதில் வாங்கி இந்த காதிலே காத்தோடு என்ன ஆகிடும், எல்லாமே போயிடும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வாசிக்கலாம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக எது? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய காரியம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தமாக தேவன் விரும்புகிறார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்றதை தேவன் விரும்புகிறார், நம்ம நன்றி சொல்ல வேண்டும் என்றதை அவர் விரும்புகிறார், தேவனுக்கு மகிமையை சேர்க்க வேண்டும் என்றதை அவர் விரும்புகிறார். இதெல்லாம் பெரிய நல்லா பெருசாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா இது தேவனுடைய சித்தம். இன்றைக்கி தேவனுடைய சித்தம்னா எல்லாருக்கும் தெரியலல்ல, ஆனால் பைபிளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவும் அடையவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வேதம் சொல்லுது தீமோத்தேயு புத்தகத்தில். அப்போது ரட்சிக்கப்படுறது சத்தியத்தை அறியறது தேவனுடைய சித்தம் தெரிஞ்சிச்சு. இப்போது அடுத்து இன்னொரு தேவ சித்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது எது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அது தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எடுத்து. அப்போ இந்த மாதிரியான முக்கியமான வசனங்களை நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அப்போது நிச்சயமாக வசனம் நமக்குள்ளாக வேலை செய்யவே செய்யாது. அன்பானவர்களே, நம்முடைய ஃபோக்கஸ் 35வது ஆண்டு விழா நம்முடைய சத்தியம் திருச்சபையில். இந்த 35 வருடங்களும் ஆண்டவர் நமக்கு நல்ல நல்ல பாடல்களை கொடுத்து தகுதியில்லாத நம்மளை அவரை பாடும்படி வைத்தார், நன்றி சொல்லுங்கள். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதித்தார், நன்றி சொல்லுங்கள். இங்கே அவருடைய மக்களோடு கூட சகோதர சகோதரிகளாக ஐக்கியப்படும்படியாக வைத்தார், நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவருக்கு துதிகன மகிமையை உண்டாக்குங்க. ஒவ்வொருவரும் நம்ம அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் இவைகளை கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக கொடுத்து இந்த 35வது ஆண்டு விழாவை நல்ல முறையில் ஆயத்தப்படுவதற்கு ஆராதிக்க ஆயத்தப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் கொண்டதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த அருமையான அந்த வேலையிலையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தேவ வசனமாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள, தேவனே எங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஸ்தோத்திரத்தில் பெருகும்படியாக எங்களை சொல்கிறீங்க, இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பெருசாகவே நாங்கள் பார்க்குறதே இல்லை. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு மற்ற மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே எவ்வளோ நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் பெருசாகவே கன்சிடர் பண்ணுறதில்லை. ஆண்டவரே அது பாவம். பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலுமே கூட நன்றி சொல்லாமல் போவது அது பாவம். ஆண்டவரே வெறும் நன்றி சொல்வதல்ல, எப்படி அதை அப்ரிஷியேட் பண்ணுறது, எப்படி அதை போற்றுவது, எப்படி அதை புகழ்வது, இது கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக. ஆண்டவரே கர்த்தர் இந்த மனிதர் மூலமாக என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தருக்கு துதியான மகிமையை சேர்க்க எங்களை உதவி செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். 35வது ஆண்டு விழாவில் ஆண்டவரே உமக்கேற்ற துதியான மகிமையை அந்த கனத்தை பலியை நாங்கள் செலுத்த எங்களை உதவி செய்யுங்க. எங்கள் ரட்சகர் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். தேங்க்யூ.